எழுதினார்கள். இந்த செயலை பொறுத்தவரையில் இது இம்மைக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதல்ல, ஒரு மனிதனுடைய இம்மை வாழ்க்கையை சீர்குலைத்து விடுவதோடு மறுமை வாழ்க்கையும் சீர்குலைக்கிறது. மறுமை வாழ்க்கையில் அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்ற காரணத்தினாலும் இது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இம்மை வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்துகிறது என்பதை பார்த்தோம். குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்துகிறது, விபத்து ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது, மான மரியாதை போகிறது, பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது, குடும்பத்தில் அமைதி குலைந்து போய்விடுகிறது. இப்படிப்பட்ட எத்தனையோ பிரச்சனைகளுக்கு இந்த மது அருந்துவது காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை போல மறுமையிலும் அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் மது அருந்தி மதுவுக்கு அடிமையான நிலையில் தௌபா செய்யாமலே இறந்து போய்விட்டால் அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் எப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்கின்றார் தெரியுமா? தீனத்துல் ஹபால் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திரவத்தை, ஒரு நீராகாரத்தை அவனுக்கு உணவாக வழங்குகின்றான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தீனத்துல் ஹபால் என்று சொல்கிறீர்களே, அப்படி என்றால் என்னவென்று கேட்டார்கள். மதுவுக்கு அடிமையாகி தௌபா செய்யாத நிலையில் ஒருவன் மரணித்து விட்டால் அவனுக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன? தீனத்துல் ஹபால் புகட்டப்படுகிறது. தீனத்துல் ஹபால் என்றால் என்ன? நரகவாதிகளுடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய வியர்வை நீர் என்று சொன்னார்கள். நரகவாதிகளுடைய உடம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய வியர்வை நீர் இருக்கிறது. அந்த